அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். லேபர் பட இயக்குனர் சத்யபதி. பல்டி இந்த வாரம் மலையாளத்திலிருந்து தமிழில் டப் செய்து நம்ம சாந்தினி ஹீரோவாக நடித்து வெளிவந்திருக்கிற திரைப்படம் பல்டி. இது ஒரு எக்ஸ்ட்ராடினரியான கேங்ஸ்டார் மூவி. தமிழில் நிறைய கேங்ஸ்டார் மூவி வந்திருக்கும், தெலுங்கில் வந்திருக்கும், கன்னடத்தில் வந்திருக்கும். ஆனால் அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஒரு சில விஷயங்கள் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் படத்தில் ஒரு தோய்வு இருக்கும், ரொம்ப போர் கூட அடிக்கும். ஆனால் இந்த படத்தில் எந்த ஒரு இடத்துலையுமே 2.5 ஹவர்ஸில் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் கூட போர் இல்லை. அந்த அளவுக்கு முதல்ல ஸ்க்ரீன் பிளே உன்னி சிவலிங்கம் இயக்குனரின் திறமையில். ரெண்டாவது விஷயம், செல்வராகவன், சாந்தனு, ஹீரோயின் பிரீத்தி, இவங்க எல்லாருடைய போர்ஷனுமே எக்ஸ்ட்ராடினரியாகவே இருக்கும். மலையாள ஹீரோவுக்கும் தமிழ் ஹீரோவுக்கும் சமமாக சீன்கள் பண்ணியிருந்தாலும் கூட இவங்க 2 பேருமே ஆக்ஷன் பிளாக்கில் வந்தால் கூட ஃபீல் ரொம்ப கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஒரு திரைப்படத்திற்கு மிகப்பெரிய வெற்றி, கதை, திரைக்கதை, இயக்கம் இருந்தால் கூட நடிகர்களுடைய ஃபீல் எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸுக்கு ஒரு ஸ்கோர் பண்ணணும் ஒரு இயக்குனர். அந்த வேலையை இயக்குனர் அழகாக செஞ்சுருக்காரு. நிறைய மலையாள படங்களில் செட்டில் வேலை செய்கிற ஆர்ட் டைரக்டருங்கள்லாம் ரொம்ப பிரமாதமாக வேலை செய்கிறாங்க. வர இந்த படத்தில் வேலை செஞ்ச ஆர்ட் டைரக்டரோட ஒர்க் பார்த்திங்கன்னா, ஒரு கேன்டீனில் ஒரு ஃபைட் சீன் இருக்கும், எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். ஆர்ட் டைரக்டரும் சரி, ஸ்டென்ட் மாஸ்டரும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ண மியூசிக் டைரக்டரும் சரி, ஒளிப்பதிவாளரும் சரி, இவங்க எல்லாருடைய பேர் நான் சொல்கிறதுக்கு சந்தோஷமாக இருந்தாலும் நமக்கு அந்த மைண்டில் ஏற மாட்டேன்து. இருந்தால் கூட இவங்களுடைய டோட்டல் பர்ஃபார்மன்ஸுக்குள்ளே இந்த கதை ஃபினான்ஷியல் மேட்டரில் எடுத்து தண்டல் விட்டு ஃபைனான்ஸ் வாங்குறவன், ஊரை ஏமாற்றி எழுதி வாங்குறவன், இந்த மாதிரி ஒரு 2 வில்லனுக்குள்ளே ஒரு வில்லி, அந்த வில்லியோட கேரக்டர் வரும்போதெல்லாம் தேட்டர் மிரள்ற அளவுக்கு சீன் பண்ணியிருக்காங்க. ஒரு படைப்பு எப்படி எடுக்கணுன்றதை விட அந்த படைப்பை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அந்த பிளாட்ஃபார்ம்லன்றது ரொம்ப முக்கியம். இந்த சினிமா யூத்தையும் கனெக்ட் பண்ணும், பெரியவங்களையும் கனெக்ட் பண்ணும். ரெண்டாவது, சுற்றிக்கின்னு இருக்கிற பொறுப்பில்லாமல் பணத்துக்காக கஷ்டப்பட்டு சுற்றிக்கின்னு இருக்கிற இளைஞர்கள் ஒரு பணக்காரன் கையிலையோ ஒரு கேங்ஸ்டர் கையிலையோ மாட்டினா அவனுடைய மைண்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த கேங்ஸ்டருங்க அவனுங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்க, திருப்பி அதுலேருந்து அவங்க வெளியில் வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்ற ஒரு வழக்கமான கதையாக இருந்தால் கூட உங்களுடைய காட்சி மொழியில் ரொம்ப வித்தியாசமாக யதார்த்தமாக அழகாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. லவ் போர்ஷன், ஃப்ளவர் மார்க்கெட்டு, இருட்டில் அந்த பொண்ணு டான்ஸு மழையில் ஆடுறதும் சரி, ஹீரோயின் அவர் டான்ஸ் ஆடுறதும் சரி, ரொம்ப நல்லாவே இருக்கும். தமிழில் சாந்தனுவுக்கு நிறைய படங்கள் வந்திருந்தால் கூட மலையாளத்திலேருந்து இப்போ தமிழுக்கு வந்திருக்கிற இந்த பல்டி திரைப்படம் உயர்ந்த இடத்துல, அதாவது 20% இருக்கிற சாந்தனுவை 100%க்கு மேலே உயர்த்துகிற படம் தான் பல்டி. முக்கியமாக சொல்ல போனோம்னா இயக்குனர், அறிமுக இயக்குனர், அவருடைய பர்ஃபார்மன்ஸ் 100%க்கு 100% ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த சீசனில் வசூலை அள்ளக்கூடிய மிகப்பெரிய சினிமா தான் பல்டி. 1 டைம்ஸ் நீங்கள் பாருங்கள், ரொம்ப நல்ல படம், உங்களை கனெக்ட் பண்ணும். இன்னொரு விஷயம், 200 ரூபாய் டிக்கெட்டு கொடுத்தீங்கன்னா அது ஃபஸ்ட் ஹாஃபுக்கே சரியாக போயிடும், செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு ஃப்ரீயாகவே இருக்கும். நன்றி, வணக்கம்.